கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணுறது சேஃபாக, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கிற பொறுத்து சேஃப் இல்லைன்னு சொல்லி வரும். சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சிஸ் லீகல், சில கண்ட்ரீஸில் கிரிப்டோ கரன்சிஸ் அன்னோன், சில கண்ட்ரீஸில் இல்லீகல். இப்போ அநேகமாக எல்லா கண்ட்ரீஸ்லும் லீகல் பண்ணிட்டு வராங்க. ஸ்ரீலங்கா எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அன்னோன், நீங்கள் பாவிக்கலாம், நாளைக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் கவர்மெண்ட்டை பொறுத்து, அதாவது கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி உங்களை ஸ்கேம் பண்ணாலோ ஏமாத்தினாலோ கவர்மெண்ட்டுடையோ போலீஸ்டையோ போய் நிற்கலாம். ஏன்டா அது சம்மந்தமான ரெகுலேஷன்ஸ்கள் இன்னும் ஸ்ரீலங்காவில் இல்லை. ஆனால் கனடா, யூஎஸ் போன்ற நாடுகள்லாம் ஆல்ரெடி அது லீகல். ஸோ நாளைக்கு உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான ப்ராப்ளம் வரக்குள்ள அதுக்குரிய ரூல்ஸ்கள் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ உங்களால் ஃபைட் பண்ணி கொள்ளையலாம். இது சேஃப் இல்லைங்கிறத பற்றி பார்க்க போனோம் அப்படி சொன்னால், நீங்கள் பேப்பர் கரன்சியை வச்சும் நீங்கள் தப்பான வேலையிலும் செய்யலாம், நல்ல வேலையிலும் செய்யலாம். இப்போ பேப்பர் கரன்சி யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோசரி வாங்குறீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பேப்பர் கரன்சின்னா நீங்கள் எல்கேஆர், யூஎஸ்டி, கெனடியன் டாலர் இதெல்லாம் சொல்கிறேன். இதை நீங்கள் நல்ல வேலைக்கு பாவிக்கிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த போதைப் பொருள் வாங்குறதுக்கோ தப்பான விஷயங்களுக்கோ நீங்கள் பேப்பர் கரன்சி பாவிங்கன்னு சொன்னால் அது தப்பு. ஸோ நீங்கள் எப்படி பாவிங்கிறத பொறுத்து தான் அது தப்பாவோ சரியாவோ வருங்கிறது முடிவு செய்யப்படும். ஸோ அது இப்போ நீங்கள் பேப்பர் கரன்சியை கொண்டு போய் தப்பான விஷயத்துக்கு பாவிச்சதுங்கிறதுக்காக பேப்பர் கரன்சி இப்போ இல்லை, பேப்பர் கரன்சியை பேன் பண்ணணுன்னு யாரும் சொல்ல போகிறது. அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியை நீங்கள் நல்ல விதத்துக்காக, அதாவது உங்களோட வெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு, இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு மாற்றீடாக, வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பாவிக்கக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கிரிப்டோ கரன்சியை வாங்கி பிரமிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணினாலோ, அப்படி நீங்கள் தப்பான விஷயங்கள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு பாவிச்சாலோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் இல்லீகலான விஷயங்கள் செய்கிறதுக்கு பாவிச்சாலோ அது தப்பு. ஸோ அது கிரிப்டோ கரன்சியில் பிள்ளை இல்லை, அது பாவிக்கிற ஆளில் இருக்கிற பிரச்சனை. ஓகே, நீங்கள் கிரிப்டோ கரன்சியை என்னென்ன தேவைகளுக்காக நீங்கள் பாவிக்கிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.